ஆதவ் அர்ஜுனா நேற்று நைட் ஒரு ட்விட் போட்டு ஓடி போயிருக்காரு. அவர் பதிவு அப்படியே படிக்கிறேன். எவ்வளவு அயோக்கியத்தனமான தமிழ்நாட்டில் பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய பதிவுன்னு பாருங்க. சாலையில் நடந்து சென்றாலே தடியடி, சமூக வலைதளங்களில் கருத்து பதிவிட்டாலே கைது, இப்படி ஆளும் வர்க்கத்தின் அடிவருடிகளாக காவல்துறை மாறி போனால் மீட்சிக்கு இளைஞர்களின் புரட்சிதான் ஒரே வழி. நல்லா கவனிச்சு பாருங்க. புரட்சினா என்னன்னே இவங்களுக்கு தெரியாது. ஓப்பனிங் டேல வந்து சீட்டை உடைக்கிறதும் அஜித் ஒளிக ரஜினி ஒளிகன்னு சொல்றது மட்டும் தான் இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே புரட்சி. ரவுடித்தனம் பண்றதும் பொறுக்கித்தனம் பண்றதும் பொண்ணுங்களை கேலி பண்றது மட்டும் தான் இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே புரட்சி. இவங்க புரட்சியை பத்தி பேசுறாங்க. அடுத்து இளைஞர்களும் ஜென்சி தலைமுறையும் ஒன்றாய் கூடி, வார்த்தைகளை பாருங்க எப்படி தூண்டி விடுறாங்கன்னு. ஒன்றாய் கூடி அதிகாரத்துக்கு எதிரான புரட்சியை உருவாக்கி காட்டினார்களோ அதே போல் இங்கும் இளைஞர்களின் எழுச்சி நிகழும். அந்த எழுச்சிதான் ஆட்சி மாற்றத்திற்கான அடித்தளமாகவும் அரச பயங்கரவாதத்துக்கான முடிவுரையாகவும் இருக்க போகிறது அப்படின்னு போட்டு இலங்கை நேபாள மாதிரி இங்க ஜென்சி கிட்ஸ் எல்லாம் திரள போறாங்களாம். ஜென்சி கிட்ஸுக்கு என்ன அரசியல் உணர்வு இருக்கு?